கட்டியாக மன்னர் கால தங்க புதையல், கண்ணை பொறிக்கும் விலை மதிப்புமிக்க வைர புதையல். தான் கையால் தொட்டால் புதையலை காக்கும் நாகமே வழிவிடும். குடும்ப கஷ்டம் நீங்கி தங்கத்திலும் வைரத்திலும் குளிக்கலாம். வீட்டில் செல்வம் செழிப்பாக்கும். இப்படியெல்லாம் சில ஆசை வார்த்தைகளை நம்பி வீட்டில் பூஜை செய்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் இரத்தவாந்தி அச்சத்துடன் காவல் நிலையத்தை தேடி ஓடிய பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. சம்பவத்தன்று பதற்றத்துடன் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் என்பவர் தன்னை ஒருவர் இரத்தவாந்தி எடுக்க வைப்பதாக மிரட்டுவதாகவும் தன்னை காப்பாற்றுமாறும் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநரை மிரட்டியது யார்? மிரட்டலுக்கான காரணம் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லக்கொண்டா ஊராட்சிக்குட்பட்ட பழகல்பாவி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர். இவருக்கு திருமணமாகி அருணா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி விபத்தில் ஒன்று சிக்கி ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் பலத்த காயமடைந்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சங்கரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த உறவினர் ஒருவர், நேரம் சரியில்லைனா இப்படித்தான் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்கும், எனக்கு தெரிந்த ஜோதிடர் ஒருவர் இருக்காரு, அவரை போய் பார்த்தா நம்ம பிடிச்ச வினையெல்லாம் விலகிவிடும் என்று கூறியிருக்கிறார். உறவினர் கூறியதை நம்பி தருமபுரிக்கு சென்று மாந்திரீக ஜோதிடர் உதயகுமாரை சந்தித்திருக்கிறார் சங்கர். எனக்கு 2023 வருஷம் டிசம்பர்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த சமயத்துல ரொம்ப கஷ்டமா காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. உயிர் பழிச்சுதான் பெரிய விஷயம். ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு முடியாதுன்னுட்டாங்க. அப்போ சிஎம்சியில் போய் தான் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ செலவெல்லாம் நிறைய ஆச்சு. சங்கரிடம் உங்களுக்கு யாரோ செய்வினை வைத்திருப்பதாகவும் அதை உடனடியாக எடுக்காவிட்டால் வீட்டில் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்படும் எனவும் அச்சுறுத்தி உடனடியாக பரிகார பூஜைகள் செய்தாக வேண்டும் என கூறியிருக்கிறார் ஜோதிடர் உதயகுமார். மேலும் இந்த பரிகார பூஜைக்கு 1,28,000 ரூபாய் பணத்தையும் சங்கரிடம் இருந்து அந்த மாந்திரீக ஜோதிடர் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. தான் கூறுவதையெல்லாம் அப்படியே நம்புகிற சங்கரை கண்டதும் இன்னும் பல வித்தைகள் தனக்கு தெரியும் என சில வீடியோக்களை தங்களிடம் காண்பித்துள்ளார் மாந்திரீக ஜோதிடர் உதயகுமார். செய்வினை செயப்பாட்டு வினை எல்லாம் தமிழ் இலக்கணத்தில் உள்ளவை. மந்திரவாதிகள் வேலையற்ற வீணர்கள். நாம் செய்யும் காரியத்தின் பிரதிபலனே நமக்கு பலனாக கிடைக்கும். நாம் விதைப்பது எதுவோ அதுவே பலனாக கிடைக்கும். அந்த வகையில் ஆட்டோ ஓட்டுநர் ஆசையில் பாதி அச்சத்தில் மீதி என கடன் வாங்கி கொடுத்து கொட்டிய பணத்தால் புதையல் கிடைத்ததோ இல்லையோ போலி மந்திரவாதி லட்சாதிபதியாகிவிட்டார். ஆட்டோ ஓட்டுநர் சங்கரும் அந்த மாந்திரீக ஜோதிடர் சொன்னதையெல்லாம் உண்மை என நம்பி ஒவ்வொரு பூஜைக்கும் பணம் கொடுக்க தொடங்கினார். தான் பரிகார பூஜை செய்த போது தன்னுடைய சக்தியால் தனது பக்கத்து வீட்டுக்காரர் பாதிக்கப்பட்டதாக கூறி அதற்கும் சங்கரிடம் இருந்து ஒரு தொகையை ஜோதிடர் உதயகுமார் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஜோதிடர் உதயகுமாரின் மெஸ்மரிசத்தில் மயங்கிய சங்கர் கடன் வாங்கியும் சில பரிகார பூஜைகளை செய்ததாக சொல்லப்படுகிறது. ரொக்கமாகவும் ஜிபே மூலமாகவும் போன்பே மூலமாகவும் லட்சக்கணக்கில் மந்திரவாதியிடம் கொடுத்துவிட்டு கடன்காரனாக தவித்து நின்றார் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர். தான் கடன்காரனாக தவிக்கும் தகவலை ஜோதிடரிடம் சங்கர் கூறிய நிலையில், உனக்கு புதையல் ரகசியம் சொல்கிறேன், அந்த புதையல் வெளியே வந்தால்
ஒரே நாளில் நீ பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிடுவாய் என ஜோதிடர் உதயகுமார் கூறியிருக்கிறார். தான் பறிகொடுத்த பணம் எப்படியாவது கைக்கு வந்தால் சரி என்ற நினைப்பில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கரும் அந்த ஜோதிடர் சொன்னதையெல்லாம் செய்ய தொடங்கியிருக்கிறார். தனக்கு நன்கு தெரிந்த அகோரிகளை அழைத்து வந்து நள்ளிரவு பூஜை நடத்தி பூமிக்கு அடியில் இருந்து மன்னர் காலத்து தங்கப் புதையலை பலருக்கு மேலே எடுத்து கொடுத்திருப்பதாகவும் பல ஆண்டுகளாக நாகம் காத்து வந்த வைரக் கற்களை புதையலாக எடுத்து கொடுத்திருப்பதாகவும் கூறி பல்வேறு வீடியோக்களை சங்கருக்கு காண்பித்துள்ளார் உதயகுமார். இந்த வீடியோக்களை பார்த்த சங்கருக்கு சூதாட்டக்காரனுக்கு சீட்டுக்கட்டை பார்த்ததும் கை நடுக்கம் ஏற்பட்டது போல மீண்டும் உதயகுமாரின் வாய்ப்பேச்சு வலையில் சிக்கியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் சங்கரிடம் மீண்டும் ஒரு தொகையை வாங்கிக் கொண்டு அவருக்கு உலோகத்தால் ஆன ஒரு நாக எந்திரத்தை கொடுத்துள்ளார் ஜோதிடர் உதயகுமார். கிரிக்கெட் விளையாட்டில் வெற்றி பெறுவோருக்கு கொடுக்கின்ற கோப்பை போல காட்சியளித்த அந்த நாக எந்திரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் பூமிக்கு அடியில் இருக்கும் புதையல் தானாக எந்த எந்திரத்திற்குள்ளும் வந்துவிடும் என்று கதையளந்து விட்டுள்ளார் உதயகுமார். இதனையும் உண்மை என நம்பி சங்கரும் பல நாட்களாக வீட்டில் வைத்து பூஜை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கணவர் பூஜை செய்யும் நாக எந்திரத்தை பார்த்து சந்தேகமடைந்த மனைவி அருணா ஜோதிடரிடம் கேட்டபோது விரைவில் புதையல் கிடைத்துவிடும் என்று கூறி நம்ப வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த நாக எந்திரம் எந்த ஒரு மாற்றமும் பெறவில்லை. அதனுள் புதையலும் வரவில்லை. கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் ஜோதிடர் உதயகுமாரிடம் பறிகொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் தன்னை உதயகுமார் ஏமாற்றி இருப்பதை உணர்ந்து அவரிடம் தனது பணத்தை திரும்ப கேட்டு சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உடனடியாக சில மாந்திரீக வேலைகளை அவர் முன்பே செய்து காட்டிய உதயகுமார் இரத்த வாந்தி எடுக்க வைக்கப் போவதாக மிரட்டியிருக்கிறார். இதை அடுத்துத்தான் சங்கர் தான் புதையல் ஆசையில் பணத்தை பறிகொடுத்தது குறித்தும் தன்னை இரத்த வாந்தி எடுக்க வைத்து விடுவதாக மாந்திரீக ஜோதிடர் உதயகுமார் மிரட்டுவது குறித்தும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகாரளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தங்கப் புதையல் எடுத்து தருவதாகவும் செய்வினைகளை அகற்றுவதாகவும் கூறி பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான ஜோதிடர் உதயகுமாரை போலீசார் தேடி வருகின்றனர். மந்திரவாதிகள், சாமியார்கள், அருள்வாக்கு சொல்லும் ஆசாமிகள் ஆகியோரை நம்பி அள்ளி கொடுக்கும் பணம் ஒருபோதும் திரும்ப கிடைப்பதில்லை. உழைத்து வாழ முயற்சிக்காமல் பிறரை ஏமாற்றி பிழைக்கும் இது போன்ற ஆசாமிகளுக்கு முதலில் கை நிறைய பணம் கிடைத்தாலும் பின்னர் வழக்குகளில் சிக்கி சிறை செல்ல நேரிடும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர். அதே வேளையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மந்திரவாதி போலீசுக்கு பயந்து ஊர் ஊராக ஓடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். குற்றம் கேடு தரும்.